தமிழரசு கட்சி, நீங்கள் இந்த கட்சிக்காக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்ட ஒருவர். அந்த கட்சியின் பாதிப்பு வரும்போதெல்லாம் சட்டத்தரணியாக, அது மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் முக்கியமான வழக்குகளுக்கு கூட நீங்கள் நேரடியாக உங்களது சொந்த செலவில் செய்தது. ஆனால் கட்சிக்குள் ஒரு ஒரு சுமந்திரன் எதிர்ப்பு என்பது அது ஏன்? இதை பற்றி நான் சிவராஜ் இதை பற்றி நான் நிறைய யோசிச்சிருக்கிறேன். ஒரு கருத்து என்னுடைய மனதில் இப்போ பதிகிறது என்னவென்று சொன்னால், எவருக்கும் மாற்று கருத்து இல்லை. நான் கட்சிக்கு என்ன செய்தேன், எப்படியாக செயற்பட்டேன், எல்லாருக்கும் என்ன தெரியும். விசேடமாக கிழக்கு மாகாணத்தில் பலருக்கு என்ன நேரடியாகவே தெரியும். எடுத்ததற்கெல்லாம் நான் அங்கே போயிருக்கிறேன். ஆனால் எவ்வளவுதான் அதெல்லாம் செய்தாலும் கூட எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை. அது தீர்க்கப்படாமல் இருக்கிற வரைக்கும் என்னுடைய அணுகுமுறை அவர்களுடைய உள்ளத்துல ஆழத்துல இருந்து வருகிற அந்த உணர்வை வெளிப்படுத்துறதாக இல்லை. ஏனென்று சொன்னால், பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிற நான், சர்வதேச சந்திப்புகளை நடத்துகிற நான், சில விஷயங்களை, சில உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாது. அதுக்கேற்ற வண்ணமாக நான் அந்த நகர்வுகளை செய்ய வேண்டும். தமிழ் தேசியத்தை பகிரங்கமாக பேச முடியாது. பகிரங்கமாக தமிழ் தேசியத்தை பேசுறேன், அது வேற விஷயம். ஆனால் அவர்களுக்கு ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு கட்சிக்காரருக்கும் மக்களுக்கும் ஒரு முகத்தை நான் காட்டுவதில்லை, காட்ட முடியாது. ஆனால் இது பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு வழி வந்திருந்தால் அவர்களுடைய நிலைப்பாடு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தீராமல் இருக்கிற போது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற போது, குறைந்தது எங்களுடைய உணர்ச்சிகளாவது வெளிச்சொல்ல வேண்டும். எங்களுடைய தலைவர் வெளிச்சொல்ல வேண்டும். இவர் அப்படி சொல்லுகிறவர் அல்ல என்ற ஒரு ஆதங்கம் இருந்திருக்கலாம். அது ஒன்றாக இருக்கலாம். தேர்வு முடிந்து நாங்கள் வெளியிலே வருகிற போது பலர் திரும்ப திரும்ப என்னுடைய காதலே கேட்டது, நீங்கள் 2 பேரும் ஒன்றாக இருக்க வேணும், 2 பேரும் ஒன்றாக இருக்க வேணும் என்று எல்லாருமே சொன்னார்கள். ஆமாம். அதாவது அந்த விமர்சனம் ஏன் உங்கள் மீது தொடர்ந்து வைக்கப்படுகின்றது? தலைவர் தேர்தல் முடிந்து நாங்கள் வெளியே வருகிற போது பலர் தொடர்ச்சியாக சொன்ன ஒரு விடயம் என்னுடைய காதலை இன்னும் கேட்டுக்கொண்டிருப்பது, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க வேண்டும், 2 பேரும் ஒன்றா இருக்க வேண்டும் சொன்னாங்க. ஒரு இளைஞன் ஓடி வந்து 2 பேருக்கு முன்னால் என்று சொன்னான், நீங்கள் தான் எங்களுடைய இதயமும் மூளையும், எங்களுடைய இதயமும் மூளையும் ஒன்றா இருக்க வேண்டும் என்று சொன்னான். இது என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. அவன் என்ன சொல்லுகிறான்? ஒன்று சொல்லுகிறான், இவர் இதயமற்றவர் என்று என்ன சொல்றானோ தெரியல. அதனால தலைவரை மூளையற்றவர் அவன் சொல்ல இல்லை. அவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், உங்களோட திறமை இது, அவற்ற திறமை எங்களோட இதயபூர்வமான விஷயத்தை வெளிக்கொண்டு வர, 2 பேரும் ஒன்றா இருக்க வேண்டும்னு சொல்றான். சரிதானே? இந்த நேரத்தில் எங்களுடைய உணர்ச்சிகளை தென் இலங்கைக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக எங்களுடைய மக்கள் உணர்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். தேர்தல் முடிந்து நான் கொழும்புக்கு வந்தபோது பல கட்சித் தலைவர்கள் பெரிய வியப்பாக இருக்குது, இது என்ன இது, நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுடைய பிரச்சனைகள் தீரப்படாமல் இருப்பதுதான் இதுக்கான காரணம். அவர்கள் என்னை ஒரு தோல்வி அடைந்தவனாக நோக்குகிறார்கள். உங்களோட எல்லாம் நான் பேசி ஒரு பிரயோசனம் இல்லை என்பதுதான் அவருடைய அதான் நிலைமை. நீங்கள் இதை தீர்க்காமல் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய மக்கள் சரி தீராவிட்டால் எங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஒருவர் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தேர்தல் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அந்த உணர்ச்சிகளை முழுமையாக வெளிப்படுத்துகிற வண்ணமாக நான் பேசியவன் அல்ல. நான் இனிமேலும் அப்படி செய்ய போறது இல்லை. என்னால் என்னுடைய சுபாவம் அல்ல. அரசியலுக்காக கட்சி தலைமையை பெற வேண்டும் என்பதற்காக அப்படி நான் செயற்பட போறவன் அல்ல. ஆனால் அதே இலக்கை கௌரவ ஸ்ரீதரன் அடைய நினைக்கிற அதே இலக்கை தான் அடைவதற்காக இவ்வளவு காலமும் நான் முயற்சி செய்திருக்கிறேன். அவர் அதை இணங்குவார். அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். ஆனால் எங்களுடைய மக்களுக்கு இப்பொழுது அத்தியாவசியமாக தேவைப்படுகிறதாக இருப்பது தங்களுடைய உணர்வுகள் என்ன என்பது வெளி உலகத்துக்கு, குறிப்பாக தென்னிலங்கைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது. ஆகவே அவர்கள் சிலரை தெரிவு செய்திருக்கிறார்கள். அது நல்ல தெரிவு. அதற்கு பின்னால் நான் முழுமையாக என்னுடைய முழு மூச்சையும் கொடுத்து உழைப்பேன்.